மூமீன்களுக்கு ஷஃபாஅத்து செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குவான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஷஃபாஅத்து செய்யக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும். நபிமார்கள் ஷஃபாஅத்து செய்வார்கள், அல்லாஹ் ஷஃபாஅத்து செய்வான், மூமீன்களுக்காக என்ன செய்வார்கள், ஷஃபாஅத்து செய்வார்கள். இப்படியெல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. இந்த ஷஃபாஅத்துன்னா என்ன? ஷஃபாஅத்துன்னா என்ன? சிஃபாரிசு, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது. அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சு இவரை சொர்க்கவாசியாக ஆக்கிது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல நாம் சொல்வதுதான் என்ன ஷஃபாஅத்து என்பது. கரெக்டா? உலகத்தில் இவர் எனக்கு ஷஃபாஅத்து செய்வார், அவர் எனக்கு ஷஃபாஅத்து செய்வார்னு சொல்லி யாரையும் நாங்கள் நம்பி இருக்க முடியாது. கரெக்டா? இன்றைக்கு சில குடும்பங்களில் குர்ஆன் மனனம் செய்த ஆஃபீஸ்மார் இருந்தால் ஊட்டாள்கிட்ட கருத்து என்னன்னு சொன்னால் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், எங்களுக்கு முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே பூந்துடும். அதனால் செய்கிற அட்டகாசம் எல்லாம் என்ன செய்வோம், பிரச்சனை இல்லை, ஷஃபாஅத்து செய்கிறதுக்கு ஆள் இருக்கு, ஷஃபாஅத்து செய்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இது ஒரு தவறான சிந்தனை. நினைச்சா ஷஃபாஅத்து என்று ஒன்று மறுமையில் உண்டு, அதில் சந்தேகம் இல்லை. நினைச்சா அல்லாஹ் சிலர்களை வைத்து சிலர்களுக்கு மன்னிப்பு வழங்குவான். நினைச்சா எந்த அளவுக்கு நம்பி சொல்லுவாங்கன்றா, எல்லா ஷஃபாஅத்தும் முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஷஃபாஅத்து செஞ்சு முடிச்சு கடைசியாகத்தான் அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் ஒன்று நடைமுறைக்கு வருமா. அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் என்ன? அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்களிடம், யாருடைய உள்ளத்தில் எல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் நரகவாதிகளாக தீர்மானிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிட்டாங்க, நரகத்தில் தண்டனையில் இருக்கிறார்கள். ஆனாலும் உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்தவர்கள். அந்த ஈமான் மலையளவு ஈமான் அல்ல, எந்த அளவு ஈமான்? கடுகளவு ஈமான். அப்படின்னா பள்ளி பக்கம் மிச்சம் போகிறது ரேராக தான் இருந்திக்கும். அப்படிதானே? கடுகளவு ஈமான்டா யாருக்கு சொல்லுவோம்? மலைக்கும் ஸ்கூலுக்கு போகாதவன் வாங்க. நினைச்சா மலைக்கும் பாடசாலை பக்கம் ஒதுங்காதவன். அதே மாதிரி சிலர்கள் நிற்கிறாங்க, பள்ளி பக்கத்தால் போகிற நேரம் திரும்பி பள்ளியை பார்த்துட்டாவது போக மாட்டான். நினைச்சா அந்த அளவுக்கு பள்ளிக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாத, வருஷத்தில் பெருநாள் வரணும் அவர் பள்ளிக்கு போகுது. பெருநாள் வருஷத்துக்கு எப்போ வரும்? ஒரு 2 தடவை. அந்த டைமில் தான் அவர் என்ன செய்வார், பள்ளியை நினைப்பார். அவரை கொண்டாட்டி கூட அன்றைக்கு தான் என்ன செய்வார், அவருக்கு ஞாபகப்படுத்துவார் பள்ளி பொருளையாது. அடுத்த நாட்களெல்லாம் அந்த ஞாபகம் முற்றல் நடக்காது. சகோதரர்களே, கடுகளவு ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் நரகத்திலிருந்து வெளியாக்கி விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. யார்கிட்ட? மலக்குமார்கள்ட்ட. இதுதான் அல்லாஹ்வுடைய ரெக்கமெண்டேஷன், கடைசியாக அல்லாஹ் வழங்கக்கூடிய சிபாரிசு. இதுக்கு முன்னால நரகத்துக்குண்டு போறதுக்கு அண்ணாண்டு இருக்கிறவங்கள நபியவங்க என்ன செய்வாங்களாம், பரிந்துரை செய்து சொர்க்கவாசிகளாக அவங்கள ஆக்கிடுவாங்களாம். அதனாலதான் ஒரு சஹாபி அபூ ஹுரைரா நினைக்கிறேன், நபியிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு ரொம்ப தகுதியான ஆள் யாருன்னு கேட்டாங்க. உங்களோட மறுமையில உங்களோட ஷஃபாஅத்துக்கு ரொம்ப தகுதியானவர்கள் யார்? அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா, மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற இந்த ஆசை உன்னிடம் இருப்பது காரணமாக இந்த கேள்வியை நீ தான் என்கிட்ட கேட்பாயின்னு நான் நினைச்சேன்டா. நினைச்சா அந்த அளவு மார்க்க சட்டத்திட்டங்களை விளங்கி கொள்ளணும் என்றதில் இன்மை மறுமையினுடைய நன்மைகள் நலவுகள் யாது என்பதை விளங்கிக் கொள்வதில் உம்மிடம் இருக்கும் ஆர்வத்தினால் நீதான் இந்த கேள்வியை கேட்பாய் என்று நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்க. என்னுடைய உம்மத்தில் உள்ள பாவிகள் என்னுடைய ஷஃபாஅத்துக்கு ரொம்ப தகுதியானவர்களாக இருப்பாங்க. உம்மத்தில் இருக்கக்கூடிய பாவிகள்னு சொன்னாங்க. நினைச்சா அது என்ன பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லணும், உம்மத்தில் உள்ள பாவிகள் மொத்தமாக. அப்போ சிலர்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பத்திலேயே தீர்மானிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அத்தகையவர்களுக்கு நபியவங்க என்ன செய்வாங்க, ஷஃபாஅத்து செய்வாங்க. அதனால நரகம் போகிறது என்ன செய்யும், கேன்சல் ஆகிடும். இல்லாட்டி நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும் என்ற தீர்மானம் தான் இருந்திருக்கும். ஆனால் நபியுடைய ஷஃபாஅத்தினால் என்ன செய்வார்கள், ஆரம்பத்திலேயே அவங்க சொர்க்கவாசிகளாக. இந்த உம்மத்தில் 70,000 பேருக்கு நபி சொல்லிட்டாங்க, எத்தகைய கேள்வி கணக்கும் இல்லை, எத்தகைய ஒரு தண்டனையும் இல்லை. ஆரம்பத்திலே இவங்க யாரு, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்தில் நானும் இருக்கவும் நல்ல இடத்துல துவா கேட்கக்கூடாதா? இப்போ சிலர்களுக்கு சந்தேகம் எப்படி கேட்குறது, சாபாக்களே 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க, சாபாக்களே 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. இது நாங்கள் கேட்டு கிடைக்குமா? சகோதரர்களே,
கிடைக்கும் கிடைக்காதுன்றது ரெண்டாவது விஷயம். கேட்கறது கிடைக்கணும், கிடைக்கிறது கிடைக்காதுன்னு அது ரெண்டாவது விஷயம். கேட்கறது எங்களை கடமையா இல்லையா? நாங்கள் எல்லா இடத்துல நினைச்சோம், யாருன்னா எந்த மக்களுக்கெல்லாம் எத்தகைய கேள்வியும் இன்றி எத்தகையதொரு தண்டனையும் இன்றி சுவனம் வழங்குவதாக நீ தீர்மானித்திருக்கிறாயோ அத்தகைய நல்லவர்கள் என்ன செய், என்னையும் ஆக்கிவிடு என்று எல்லா இடத்துல கேட்போம். அல்லாவுடைய அருள் விசாலமானது. நேரடியாக போயிடாட்டியும் கொஞ்சம் பைரோட்டாலையாவது என்ன போகிற ஒரு வாய்ப்பாலாம் எங்களுக்கு தருவான். என்ன நபி அவங்க சொன்னாங்களே, நாளைக்கு மறுமை நாளில் சிலர்கள் எல்லாம் என்ன செய்வான், நான் விசாரிப்பாராம். ஆயிஷா நாய்க்கு கேட்குறாங்க கேள்வி, அப்படி யாரும் சொல்லலாம், இலகுவாக விசாரணை அவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. இலகுவாக விசாரணை அவர்களுக்கு, அது என்ன இலகுவான விசாரணைன்னு கேட்டாங்க. அந்த இலகுவான விசாரணை என்றால் என்ன என்று கேட்கவும் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷனை கூப்பிட்டால என்ன செய்வானா, அவர் உலகத்தில் செஞ்ச அட்டகாசெல்லாம் சொல்லி காட்டுவானா. எனக்குஜா ஒன்றையும் மறுக்க இயலாது. எனக்குஜா இன்றைக்கு போலீஸில் செஞ்சத்தை மறுத்தா உடனே என்ன சிசிடிவி அப்படித்தானே, எல்லா இடத்துல எவ்வளோ பெரிய சிசிடிவி வாய்க்கும் என்ன, அவை எல்லாம் போட்டு காட்டுவான். மனுஷனுக்கு சிசிடிவி எல்லாம் வெளியில் ஃபிக்ஸ் பண்ணல, உடம்புலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். சூரா யாசின்ல அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், கியாமத்தினால நாங்கள் அவருடைய வாய்க்கு என்ன செய்வோம், முத்திரையிடுவோம், வாய் பேசலாது. ஒத்துக்கல்லிமுன்னு ஐடி, அவருடைய கை எங்கள்கிட்ட பேசும். அண்ணா சிசிடிவி ஓப்பன் ஆகிட்டு எனக்குஜா ஸ்டார்ட் ஆகிட்டு. ஒத்தஷது அர்ஜுலுஹும், அவருடைய பாதங்கள் எங்களிடம் சாட்சி கூறும். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு மறைக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்கிற நேரத்தில் என்ன செய்யணும், எவன்ட கண்ணிலையும் என்ன செய்யணும், என்ன மண்ணை தூவி போட்டு செஞ்சிடணும். உடம்புக்கு எப்படி மறைக்கிறது, செய்ததே இந்த உடம்பால தானே, அப்படியே இல்லையா? அப்போ எனவே உடம்புக்கு மறைக்க முடியாது. அதனால தான் இந்த தோள்களை பார்த்து மனுஷன் கேட்பானா, ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி கூறினீர்கள், உங்களுக்காக வேண்டி தானே இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். அப்போ அந்த தோள்கள் சொல்லுமாம், அந்தகனல்லாஹ் அல்லதி அந்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் இன்று எங்களை பேச வைத்திருக்கிறார். அதனால சகோதரர்களே, கியாமத்து நாளில் மனிதனுக்கு தப்பி ஓடி ஒளிஞ்சி ஒன்றும் செய்யறது இல்லைங்களா, எதுக்குமே இடமில்லை. அவர் ஏற்றுதான் ஆக வேண்டும், தன்னுடைய குற்றங்களை ஏற்றுதான் ஆக வேண்டும். அப்போ அந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனுடைய குற்ற முறைகள் எல்லாம் என்ன செய்வானா, எடுத்து காட்டுவானா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார். நோவே மறுக்கிறதுக்கு வழி இல்லை. அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்தில் நீ செய்ததை நான் மறைத்தேன். உலகத்தில் நீ செய்ததை நான் என்ன செஞ்சேன்னா மறைத்தேன், அம்பலப்படுத்தல. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு ஒய்ஃபோட போறான்னு வைங்க, ஒய்ஃப் கிட்ட நினைச்சா முன்னுக்கு ஒரு பொம்பளை வைக்கிறான்னு வைங்க, ஒய்ஃப் பக்கத்தில் வைக்கிறான், முன்னுக்கு ஒரு பொம்பளை வைக்கிறான். இவர் அந்த பொம்பளையை பார்த்து முடிப்பாரா, ஏறிட்டு பார்ப்பாரா, ஒருக்கி பார்ப்பாரா, பார்க்க மாட்டார். ஒய்ஃப் இல்லாட்டி சம்டைம் நடக்கலாம். ஒய்ஃப் கிட்டே இருக்கிறா என்ன, ஒரு சூப்பர்வைசர் கிட்ட வச்சு கொண்டு என்ன செய்யறாது, இந்த வேலையை செய்யறாது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அந்த ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறது என்றது என்ன செய்து இவருக்கு ஒரு பெரிய தீமையிலிருந்து இவரை தடுக்கு, அப்படியே இல்லையா? சரி, அப்ப அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை ஒரு மனிதன் உள்ளத்தில் ஆழ பதிந்தால் அது அவனை எவ்வளவு பெருசா கண்ட்ரோல் பண்ணுவாய்க்கும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தான் பார்க்கிறேன் என்பதை மட்டும் இல்லாம எங்கள்லேயே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒளியிலே கேமரா செய்யப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, எங்கே ஓடி ஒளியேறாது. உங்களுக்குள்ளே சாட்சிகளை நாம் வைத்திருக்கிறோம். அப்ப எனவே இந்த மனிதனுக்கு சொல்லி காட்டுவாரா, நீ இப்படி இப்படி இப்படிலாம் குற்றம் செஞ்சுக்கிறாய், உலகத்துல நான் உங்களை அம்பலப்படுத்தாம என்ன செஞ்சுட்டோம், நாங்க மறைச்சிட்டோம். உலகத்துல உங்களை என்ன செய்யல, நாங்க அம்பலப்படுத்தல. அதே போன்று இன்றும் உனது தீமைகளை குற்றங்களை நான் மறைத்து விடுகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வானா, சரி போ சொர்க்கத்துக்கு நான் போவானா. இப்ப இவருக்கு இவருடைய தீமைகளை எடுத்து காட்டினா பாருங்க, அந்த நேரத்தில் எப்படி பவுல் கலங்கி வாய்க்கும் யோசிப்பாருங்க. அல்லாஹ் என்ன முடிவெடுப்பான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் என்ன முடிவெடுத்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுமா எங்களுக்கு ஏறாது. அப்ப எனவே அல்லாஹ் என்ன முடிவெடுப்பான் என்றதை தெரிகிறதுக்கு முதல்ல இந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், பெரிய ஒரு சஞ்சலத்துல தான் இருப்பார். இறுதியில் அல்லாஹ் என்ன செய்வானா, இறுதியில சரி உன்னை நான் மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போட்டு அனுப்புவானா. அப்ப இதுதான் லேசான விசாரணைன்னு சொன்னாங்க. இதுதான் லேசான விசாரணை. யாராவது ஒரு மனிதனை அல்லாஹ் துருவி ஆய ஆரம்பித்தால் அவன் அழிந்து போவான்னு சொன்னான்.
அவரால் தப்பவே என்ன முடியவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வாரு, ஆதாரங்கள் மூலமாக குற்றவாளியாக ஆக்கப்படுவார். எனவே சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ் செய்யக்கூடிய பரிந்துரையில யாருடைய உள்ளத்தில் எல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ, ஆனா அவங்க ஆல்ரெடி நரகத்துக்கு போயிட்டாங்க, ஆல்ரெடி நரகத்துக்கு போய் இப்ப நரகத்துல தான் இருக்கிறாங்க, அவர்களை வெளியேற்றுவதற்கு அல்லாஹ் என்ன செய்வான், பரிந்துரை செய்வான். சரி, அப்ப உலகத்துல யாராவது ஒருத்தட்ட கியாமத்தினால எங்களே பார்த்துக்கோமா செஞ்சா எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அவங்க சொல்றாங்க தானே கியாமத்தினால கொஞ்சம் எந்த அளவுக்கு உண்டா சிலர்களுடைய நம்பிக்கை சகோதரர்களே. ஒரு பேசப்போது சொல்றாரு, கியாமத்தினால நீங்க கவலைப்படாதீங்க, மொய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி வருவாரு, அவர் கையில என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு பெரிய ஒரு இதை வச்சிருப்பாரு, என்ன சொல்லுவாங்க, ஒரு பிதாக்கா எல்லாம் வச்சிருப்பாரு, எல்லாருக்கும் அவரோட முறியுமாறு எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட கையில கொடுப்பாரு. நல்லா கேட்கறேன்னு இதை காட்டுங்க, காட்டுனா சலத்தூள் சொல்றது தான் பாவையடி. மொய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு நல்ல மனிதர் என்றதுல எங்கள்கிட்ட ரெண்டாவது கருத்து இருக்க முடியாது. காரணம் என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் அதைத்தான் சொல்லுகிறது. அவரை பற்றி உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள், அதையெல்லாம் படித்தா அவர் ஒரு உத்தமராக, ஒரு சிறந்த ஒரு இறை நேசராக வாழ்ந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இப்படியெல்லாம் கியாமத்தினால கிடைக்குமா? சரி, ஒரு வாதத்துக்கு அவருக்கு கிடைக்கும்படியே வச்சுருவோமே, அவருக்கு கிடைக்கும். ஏன், அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு இறை நேசர், அவருக்கு பரிந்துரை செய்யும் சக்தியை வாய்ப்பு அல்லாஹ் என்ன செய்வா, கியாமத்தினால கொடுப்பா. அந்த பரிந்துரை உனக்கு கிடைக்கும் என்றது நினைச்சு அல்லாஹ் கேட்கிறான், யாருதான் அல்லாஹ்விடத்தில் யார்தான் அவருடைய அனுமதியின்றி பரிந்துரைக்க முடியும்? அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும், யாராவது ஒருவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறதா இருந்தா. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் யாருக்கு பரிந்துரை செய்யுமாறு சொல்லுகிறானோ அவருக்குத்தான் இவருக்கு பரிந்துரை செய்ய முடியும். இவர் நினைச்சு, அதே என் குடும்பத்தில் அவரு, என் குடும்பத்தில் இவரு, அவங்களெல்லாம் நினைச்சு அல்லாஹ் இவங்க இல்லை, அதெல்லாம் சரி வராது. அல்லாஹ் யாருக்கு பரிந்துரை செய்யுமாறு சொல்லுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும். அல்லாஹ் சொல்லுவான், இவருக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுங்க, இவருக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்றா தான் என்ன, அதான் சொல்ல நிறுத்தவா, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவருக்குத்தான் பரிந்துரை. அப்ப எனவே பரிந்துரை செய்பவருக்கும் அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும் பரிந்துரை செய்ய. யாருக்கு பரிந்துரை வழங்கப்படுகின்றதோ அவருக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும், பரிந்துரை செய்பவருக்கு இன்னாருக்கு பரிந்துரை செய்ய என்று சொல்லணும். அப்படி இல்லாம அவரா நினைச்சு எங்க ஏரியாவில் எப்படி ஒரு மனுஷன் இருந்தா என்ன யாரெல்லாம் அந்த மனுஷன் அவர் அப்படி செய்யற அவருக்கு. சகோதரர்களே, இதுக்கு லேசா உதாரணம் சொல்றதா இருந்த விளங்குறதுக்கு, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து வந்தீங்க, அவர் தான் எல்லாருக்கும் என்ன செய்யறாரு, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க சீஃப் கெஸ்ட் என்ன செய்யறாரு, திடீர்னு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்த ஒரு ஆளை கூப்பிடுறாரு, இங்க வாங்கன்னு கூப்பிட்டு கிஃப்ட் அவர்கிட்ட கையில கொடுக்குறாரு, நீங்க கொடுங்கன்றாரு. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்கன்றாரு. யாருக்கு, இன்னாருக்கு நீங்க கொடுங்கன்றாரு. பாருங்க, இவரு தான் கிஃப்ட் கொடுக்கிறார். இவரு விரும்பி என்ன செய்யறாரு, ஒரு ஆளை செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி அவர்கிட்ட கையில கிஃப்ட கொடுக்கிறாரு, இன்னாருக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நடந்தது என்ன நடந்துச்சு, இந்த சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு ஆளை சங்கைப்படுத்த நினைச்சார், அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்க நினைச்சார் சபையில. எனவே அவரை கூப்பிட்டு கிஃப்ட் அவரோட கையில கொடுத்து நீங்க கொடுங்க. இது யாருக்கு ரெஸ்பெக்ட், இது யாருக்கு வழங்கப்பட்ட ரெஸ்பெக்ட், இது யாருக்கு கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சோ அவருக்கு அல்ல. அவருக்கு எப்படி கிடைக்கதான் போகுது, அவருக்கு எப்படி என்ன செய்ய போகுது, இவரோ அவரோ யாரோ அவருக்கு கொடுக்கதான் போறாங்க. ஆனா இடையில ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க கொடுங்கன்னு அவரோட கையில கொடுத்தாங்களே, கொடுத்ததோட சபைக்கு இது என்னாச்சு, இவர் ஒரு கண்ணியமான மனிதர் என்றதை காட்டி கொடுத்துச்சா இல்லையா? ஏன்னா அவரை கூப்பிட்ட, இதுதான் ரெக்கமெண்டேஷன்ன்றது, ஷஃபாத் என்பது இதுதான். கியாமத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான், சில மூமின்களை கௌரவப்படுத்துவான். அவங்கள கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்க வாங்க நீங்க என்ன இருக்கு ஷஃபாத் செய்யுங்க. இவர் ஷஃபாத் செய்யாட்டா அல்லாஹ் கையில அவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப, இவர் ஷஃபாத் செஞ்சாதான் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பணுன்றது அல்லாஹ்க்கு எந்த கடமையும் கிடையாது. அவன் நினைத்தால் என்ன செய்வான், ஆரம்பத்திலே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இருந்தாலும் இந்த மூமினுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அல்லாஹ் கொடுப்பான், அவருக்கு ஒரு கண்ணியம், அவருக்கு ஒரு கௌரவம். சபையில் அவரை கூப்பிட்டீங்க, வாங்க ஐயா இன்னாருக்கு ஷஃபாத் செய்யுங்கன்றா அவர் ஒரு பெரிய மனுஷன், அந்த இடத்துல கண்ணியமானவன்றது விளங்கிச்சா இல்லையா? எனவே இதுதான் ஷஃபாத் என்பது. அதனால தான் அல்லாஹ் ஷஃபாத்தை பத்தி என்ன கேட்கிறான்,
சூரத்து நாங்கள் இதில் படிக்கிறது ஆயத்தில் குர்சியில மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் யார் பரிந்துரை செய்ய முடியும் அல்லாஹ் கேட்கிறான். நோ, அல்லாஹ் அனுமதிக்காம யாரும் ஷஃபாத் செய்யலாம். அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, யாருக்கு அல்லாஹ் ஷஃபாத் செய்யுமாறு சொல்கிறானோ இவருக்கு ஷஃபாத்துடைய பவர் கொடுப்பட்ட உடனே அவர் நினைச்சு ஊர்ல நாட்டுல காட்டுல அவருக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாத்துக்கும் யாரும் அன்னாரம் பண்ணி இன்னாரம் பண்ணின்னு சொல்லி என்ன அப்படி செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு பரிந்துரை செய்யுமாறு அவருக்கு சொல்லுவானோ அவருக்கு தான். அதனாலதான் பாருங்க இமாம் என்ன சொன்னாங்க, கடைசியா ஜும்மா முடிகிற நேரம் அவர் சொன்ன கருத்து என்ன, மூமீன்களுடைய ஷஃபாத் உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ் மூமீன்களை எனக்கு ஷஃபாத் செய்பவர்களாக ஆக்கு. ஏன் அந்த ஷஃபாத்துடைய பவர் அவன்கிட்ட கையில் தான் இருக்கு. அவன் தான் ஒரு ஆளுக்கு சொல்லணும் இன்னாருக்கு என்ன செய் ஷஃபாத் செய்யுன்னு சொல்லி. எனவே நான் கேட்ட இந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டால் யா அல்லாஹ் மூமீன்களை எனக்கு ஷஃபாத் செய்பவர்களாக்கு. நபியுடைய ஷஃபாத் எங்களுக்கு தாண்டி கேட்கிறோமா இல்லையா? நபியுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு தாண்டி நாங்க கேட்கிறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பாங்கு சொன்ன பிறகு அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு பாங்குடைய துஆன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. இதுதான் பாங்கு துஆ. இவ்வளவுதான் ஹதீஸ்ல வந்தீங்க இல்லைங்களா? இந்த பாங்கு துஆவை யார் ஓதுறாங்களோ அவங்க நபிக்காக ஒரு விசேட துஆவை கேட்கிறார்கள். ஏன்னா அந்த பாங்கு துஆல பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி முஹம்மதனில் வசீலா, யா அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுக்கு வசீலாவை நீ வழங்கு. நபி அவங்க சொன்னாங்க, இந்த வசீலா என்பது இந்த பாங்கு துஆல வர வசீலா இது சுவனத்தினுடைய ஒரு பதவிக்கு பேர். அது சொர்க்கத்தில் ஒரு தரஜா. அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் அதை கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? எத்தனை பேர் கொடுப்பான்? ஒரே ஒரு மனிதனுக்கு தான் அந்த பதவியை வழங்குவான். அது நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் அது நானாக இருக்க வேண்டும். எனவே எனக்காக அதை நீங்க கேளுங்கன்றாங்க. அதனால தான் நாங்க என்ன செய்யறோம், ஆதி முஹம்மதன், முஹம்மது நபி அவர்களுக்கு நீ வழங்கு, அல் வசீலா, வசீலாவை வழங்கு நாங்க துஆ கேட்கிறோம். நபி அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் எனக்காக இந்த துஆவை கேட்பார்களோ நாளை மறுமையில் எனது பரிந்துரை அவர்களுக்கு கடமையாகும். கட்டாயமா இந்த பரிந்துரை என்ன செய்யும், அவருக்கு கிடைக்கும். அவ பாருங்க, அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபியுடைய பரிந்துரையை பெறுவதற்கு ஒரு வலிய உலகத்திலே நமக்கு என்ன செஞ்சுட்டான், சொல்லி தந்துட்டான். ஆனா நாங்க கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமல் தான். பாங்கு சொல்ற நேரம் அவட பாட்டு பேசி விட்டீங்க, பாங்கு சொல்ற நேரம் அவட பாட்டு அவர் வேற ஏதாவது பிஸிலேங்க. அப்படி பாங்குக்கு பதில் சொல்லுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பதிலுக்கு பிறகு பாங்கு துஆ ஓதுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பாங்கு துஆவை ஓதுனா இவ்வளவு பெரிய ஒரு நன்மை மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எல்லாம் அந்த டைம்ல மறந்து போயிடுது. உண்மையிலேயே ஷைத்தான் எங்களை சரியா அந்த ஒன் டைம்ல ஏதாவது ஒன்றுல பிஸி ஆகிடுவோம். இது இல்லாம போகுது. அதனால சகோதரர்களே, பழைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருந்தாங்க, பாங்கு சொல்லும் போது பேசுவது ஹராம். பாங்கு சொல்ற நேரம் பேசுறது என்ன ஹராம். ஆனா எந்த ஒரு ஹதீஸ்னே அப்படி வரல. பாங்கு சொல்லும் போது பேசுறது ஹராம்னு வரல. அதனால ஹராம் என்பது சட்டம் அல்ல. பாங்கு சொல்லும் போது பேசுறது பாவம் என்றது அல்ல. ஆனா அவங்க ஏன் சொன்னாங்கன்றதை கொஞ்சம் டீப்பா நாங்க சிந்திச்சா, அட பாவி இவ்வளோ பெரிய நன்மையை இழந்து போவோம், உனக்கெல்லாம் ஹராம்னு சொன்னாதான் நீ தவிர்த்திருப்பாங்க இல்லைங்களா? ஹராம்னு சொன்னாதான் நீங்க என்ன செய்வீங்க, கொஞ்சம் எலர்ட் ஆயிப்பீங்க. சும்மா நீங்க வாங்க சொல்ற நேரம் பேசாதீங்கன்னு கேட்கிறோம். இது ஏன்னா கேட்க மாட்டாங்க. ஹராம்னு என்ன செய்யணும், ஃபோர்ஸா சொல்லணும். அப்பதான் என்ன, அப்பதான். எனவே அப்படி ஒரு சட்டம். ஆனா அடிப்படையில் ஹராம் அல்ல. ஆனால் பேசுவதன் மூலமாக என்ன நடக்குது, இவ்வளவு பெரிய ஒரு நன்மையை நாம் என்ன செய்கின்றோம், இழந்து போகிறோம். எனவே அதுக்கு வாய்ப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாங்க, வாங்க சொல்லும் போது என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. வாங்க சொல்லும் போது ஒரு ஹதீஸை வேற சொல்லுவாங்க, என்ன, யாரெல்லாம் வாங்க சொல்லும் போது பேசுவார்களோ நாவுகள் தடுமாற்றம் அடையும். அந்த கியாமத்துடைய நாள்ல அவருடைய நாவு என்ன செய்யும், நேரா இருக்காது, பதில் சொல்ற சக்தி அவருக்கு கிடைக்காது. அதனால அந்த டைம்ல பேசாம இருந்தா தான் கியாமத்துல. ஆனா அப்படி ஒரு ஹதீஸ் கூட ஆதாரபூர்வமாக என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆனா இருந்தாலும் பாங்கு சொல்லும் போது பேசாமல் இருப்பது என்பது ஒரு தேவையான விஷயம். எதுக்காக, பாங்குக்கு பதில் சொல்லவும்
பாங்குக்கு பிறகு ஓத வேண்டிய துவாவை ஓதவும். நபி அவங்க சொன்னாங்க, பாங்கு சொன்ன பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள்டா. பாங்கு சொன்ன பிறகு என்ன செய்யுங்க, என் மீது பாங்குக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பதில் சொல்லுங்கடா. எப்படி பதில் சொல்றது? முஅத்தின் என்ன சொல்லுவாரோ அதை நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லும் போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுவோம். அதுக்கு பிறகு சொன்னாங்க சும்மா சல்லு அலைஹின்னாங்க, பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கடா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இப்படி செலவா சொல்ற. சும்மா பிறகு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸீலா, அல்லாஹ்விடத்தில் எனக்காக வசீலாவை கேளுங்கள். அதான் நாங்கள் ஓதக்கூடிய பாங்குவா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமான்னு ஓதுறமே அது. அப்போ இந்த மூணையும் நாங்கள் செஞ்சா கிடைக்கிற பாக்கியம் என்ன? ஒரு 100 ரியால் கிடைக்குமா இருந்தா இந்த மூணை யாரு செய்வார்களோ அவர்களுக்கு ஒரு 100 ரியால் என்ன செய்யும்? பாங்குக்கு முதல்ல ஏறாட் ஆகிடுவான். ஒரு நாளைக்கு 5 நேரம் வாங்குறதுக்கு 500 ரியால் மாஷா அல்லாஹ்னு என்ன செஞ்சிடலாம், சம்பாதிச்சிடலாம். பாங்குக்கு முதல்ல இருந்தே ரெடி 100 ரியால் கிடைக்குமா இருந்தா. சோதரே கியாமத்து நாளில் நபியுடைய ஷஃபாத்தை பெற்று தரக்கூடிய ஒரு பெரிய அமலா இருந்தால் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு கவனமா நாங்கள் இருக்கிறோம். அப்ப எனவே இது நபியுடைய ஷஃபாத்தை கியாமத்து நாளில் என்ன செய்யும்? அப்ப நாங்கள் அல்லா இடத்துல கேட்கலாம், யா அல்லாஹ் உன்னுடைய நபியின் ஷஃபாத்தை என்ன செய் எங்களுக்கு தா, மூமின்களுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு தா அப்படின்னு அல்லா இடத்துல தான் நாங்கள் கேட்கணும். யாராவது ஒரு மனிதன்ட்ட கியாமத்து நாளில் கொஞ்சம் எங்களையும் கவனிச்சுவோமா? என்ன கியாமத்து நாளில் நீங்கள் ஷஃபாத்து செய்கிற நேரத்தில் என்ன செய்யுங்க? இப்போ சிலர்களுக்கு நான் சொன்னமா ஏற்கனவே பிள்ளைகள் ஹாஃபிஸ் மாறா இருந்தால் அம்மா அப்பாருக்கு என்ன எங்களுக்கு டெஃபினெட்லி என்ன செய்யும்? கியாமத்து நாளில் ஒரு சான்ஸ் சொல்ல முடியாது. ஃபாத்திமா நாயகியை பார்த்தே நபி சொன்னாங்களா, ஃபாத்திமா உன்னுடைய தந்தை நபி என்பது உன்னை ஏமாற்றி விட வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் உனக்காக எந்த நன்மையையும் எனக்கு செய்ய முடியாதுங்க. அல்லாஹ் நாடுகாலே அன்று என்ன இது பாருங்க, சொன்னது யாரு, சொல்லப்பட்டது யாரு? சொன்னது அல்லாஹ் ரசூல், சொல்லப்பட்டது யாரு? சூனத்து பெண் என்று உலகத்திலேயே வர்ணிக்கப்பட்டவர் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவுக்கே நபி இப்படி சொல்லியிருந்தா எங்கட ஹாஜராக்கும் ஃபாத்திமாவுக்கு நாங்கள் என்ன சொல்றது? அதனால அந்த நம்பிக்கையை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நாங்கள் எங்கள் அவனுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் பொறுப்பாக இருந்து போகணும். எனவே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஷஃபாத். ஆனால் அந்த ஷஃபாத் என்பது நாளை மறுமையில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஷஃபாத் செய்பவருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். யாருக்கு அவர் ஷஃபாத் செய்ய நினைக்கிறாரோ அவரும் அல்லாஹ்வால்தான் தேர்வு செய்யப்படும். நாங்களா விரும்பி செய்ய முடியாது. இன்னாருக்கு அன்னாருக்கெல்லாம் நான் பரிந்துரை செய்வேன்னு சொல்லி நாங்கள் நினைக்க முடியாது. எனவே ஷஃபாத்தை பற்றி உள்ள ஒரு தெளிவு என்ன செய்யணும்? நமக்கு நல்ல இடத்துல நாங்கள் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? துவா, யா அல்லாஹ் மூமின்களை எனக்காக ஷஃபாத்து செய்பவர்களாக ஆக்கு. இப்படி இந்த துவாவை நாங்கள் கேட்டு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாங்கன்னா எங்களுக்கான யாராவது ஒரு ஆளெல்லாம் என்ன செய்வான்? செலக்ட் பண்ணுவான் கியாமத்துனால. இன்னாருக்கு நீ ஷஃபாத்து செய்யன்னு சொல்லி அவர் ஷஃபாத்தை கேட்டு துவா கேட்டுருக்காருன்ட்டு அந்த வாக்கியம் என்ன செய்யும்? கிடைக்கும். ஜும்மாவுடைய தலைப்பு சகோதரர் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாங்கள் வாழ்க்கையில் சரியாக நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் எங்களுடைய ஈமானிய நம்பிக்கை. ஈமானிய நம்பிக்கை என்று சொல்லும்போது அதே விசேடமாக அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையையும் கற்பித்து விடாமல், இபாதத்தில் எதையும் அல்லாஹ் அல்லாத எவருக்கும் செய்து விடாமல் பாருங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை இருக்குது, அன்னார் இன்னார் கியாமத்தினால எங்களுக்கான இதே நம்பிக்கையில தான் அன்றைக்கு இருந்த காபிர்களும் வாழ்ந்தார்கள். மக்கத்து காபிர்களும் வாழ்ந்தது என்ன? அவர்கள் வணங்கிய விக்கிரகங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசும் என்றுதான் அவங்க நம்பியிருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, நாங்க வணங்குற நோக்கமே அல்லாஹ் இடத்துல எங்களை இவங்க நெருக்கி வைக்கதான், அதுக்கு தான் வணங்கவே செய்யறோம். நாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையத்தான் இவங்களை வணங்க. சகோதரர்களே, இதே காரணத்தை தான் இன்றுள்ள கபர் வணங்கிகளும் சொல்கிறார். இஸ்லாமியர் என்ற லிஸ்டில் இருக்கக்கூடிய கபர் வணங்கிகளும் கபரில் போய் மண்ணிட்டுறது, அங்கே போய் சுஜூது செய்கிறது, அங்கே போய் நேர்ச்சி செய்கிறது, அங்கே போய் துவா கேட்கறது, இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டால் ஏன் இந்த காரியத்தை நீங்கள் செய்றீங்கன்னு கேட்டால் உடனே என்ன பதில்? என்ன, இவர்கள்லாம் உத்தமர்கள், இவர்களெல்லாம் மௌலியாக்கள், நாளை கியாமத்தினால என்ன செய்வாங்க? அல்லாஹ் இடத்துல எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவாங்க. அடே, இதே தான் நான் மக்கத்து காவியர்கள் சொன்னான். மக்கத்து காவியர்கள் அந்த சிலைகளை ஏண்டா வணங்குறீங்கன்னு கேட்கும். அவங்க சொன்ன காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயகூலுன ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுபவர்கள். நீங்க எந்த காரணத்தை சொல்றீங்களோ அதே தான் அவனும் சொல்லிக்கிறான்.
அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளல. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை தான் நாம் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவனுக்குத்தான் நேர்ச்சை செய்ய வேண்டும், அவனுக்காகத்தான் அறுத்து பலியிட வேண்டும். எல்லா இபாதத்தையும் யாருக்கு செய்யப்படணும்? அல்லாஹ், அவன் அல்லாத பேரை யாருக்கும் கடுகளவு இபாதத்தை நிறைவேற்றுவதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ஏன்? அந்த இபாதத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவர்கள். அதனால தான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய கோபம் போகுது. அல்லாஹ் இணை வைப்பவர்களை கடுமையாக கோபிக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்தஸ்தை கொண்டு போய் நான் படைச்ச ஒருத்தருக்கு நீ கொடுக்குறீங்க. நான் படைச்ச ஒரு அடியான், அவனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, எந்த விதமான ஒரு நிர்வாக திறமையும் இல்லை, சக்தி இல்லை, உலகத்தில் எதையும் அவர்கள் செய்யறதில்லை. அப்படியான சாதாரண ஒரு படைப்பு. சும்மா யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்களுடைய நிலவரம் என்ன? பிரபஞ்சம் என்றது சகோதரர்களே, பிரபஞ்சம்னு சொல்றோம் நாங்க. எத்தனை கோள்களை உள்ளடக்கிய ஒரு இடம், ஏரியா. அதுக்குள்ள எத்தனை கோள்கள், அதுல ஒன்றுதான் நாங்க வாழ்ற இந்த பூமி. சரி, நாங்க வாழ்ற இந்த பூமியை மட்டும் எடுத்து பார்த்தா இந்த யூனிவர்ஸ்ல ஒரு துண்டு தான் அது. யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய துண்டு. சூரியனோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த பூமியில சைஸ் என்ன அளவு சொல்ல முடியாத அளவுக்கு. அதனாலதான் இங்க இருந்து சூரியனை பார்க்கிற நேரம் ஒரு தமிழ் சோட்டி மாதிரி சூரியன் விளங்குது எங்களுக்கு. சூரியன்ல இந்த பூமியை பார்த்தா இந்த பூமி எப்படி விளங்கும் ஆயிடும்? சூரியன்ல இருந்து ஒருத்தன் பூமியை பார்த்தாலும் வைங்க, சமயத்துல இந்த பூமி இருக்கிறது விளங்காம வைக்கும். உலக வரைபடத்துல இந்தியா இல்லாட்டி ஸ்ரீலங்கா கண்டுபிடிக்கல, அப்படியே இல்லையா? முதல்ல ஸ்ரீலங்கா எங்க இருக்குன்னு நாங்க உலக படத்தை சுற்றி பார்க்க இந்தியாவை தான் பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சிருந்தா இதை கண்டுபிடிச்சா கீழே இருக்கிறது என்ன தெரியும். முதல்ல அதை பார்த்துட்டு தான் இங்கே பார்ப்போம். ஏன்? அது இல்லாட்டி இது விளங்காது. எனக்குச்சா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு பகுதி யூனிவர்ஸ்ல இந்த பூமியினுடைய அளவு என்னன்னு சொன்னா ஒரு கடுகினுடைய அளவு தான். சரி, இந்த பூமியை மட்டும் நாங்க எடுத்து பார்த்தா இந்த பூமி பிரமாண்டமான சைஸ் கொண்டது. ஏன்? இந்த பூமியில எத்தனை கடல் இருக்குது, எத்தனை மலைகள் இருக்குது, எத்தனை நாடு இருக்குது, என்ன எத்தனை காடுகள் இருக்குது, பிரமாண்டமான இந்த பூமி. சரி, நாங்க அந்த மொத்த பூமியிலேயுமா கால வச்சு கொண்டிருக்கிறோம்? இல்லை. அதுல ஒரு நாட்டுல, சரி, ஒரு நாட்டிலேயும் முழு நாட்டிலேயுமா நான் இருக்கிறேன்னா? அதுல ஒரு ஊர்ல, அந்த ஊர்லயும் முழு ஊர்லயுமா கால வச்சுட்டீங்க? இல்ல. அதுலயும் ஒரு பிரதேசம், ஒரு பகுதி. அந்த பகுதி எடுத்தாலும் அப்படி வந்து 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 கடைசியா எங்களை ஊட்ட எடுத்தீங்கடா. இப்ப எங்களோட ஊட்டோட சைஸை யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. மொத்த யூனிவர்ஸ்லயும் ஏன் ஊட்டோட சைஸ் என்ன? மொத்த உலகத்தை எடுத்தாலே யூனிவர்ஸ்ல ஒன்றும் இல்லை. அப்ப நான் வாழ்ற வீடு, எனது அறை, இதனுடைய சைஸ் என்ன? அப்ப இந்த யூனிவர்ஸ்ல ஏண்ட சைஸ் என்ன? இதுதான் படைப்பினுடைய அளவு. அது யானையா இருந்தாலும் சரி. இந்த படைப்பினுடைய இந்த 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 அற்பத்தை நாங்க கொண்டு போய்த்து ஒப்பிடுறோம் யாரோட? இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தவரோட. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி இந்த வானம் பூமி அனைத்தையும் வியாபித்துள்ளது என்றான். வானம் பூமியை விட பெருசு அல்லாட குர்சி மட்டுமே. அப்ப அல்லாட அரிசி அது அதை விட பன்மடங்கு பெருசு. சுப்ஹானல்லாஹ். அந்த பிரமாண்டமான படைப்புகளுக்கு முன்னாலே நாங்க யாரு? ஒன்றுமே இல்லை. அப்ப எங்கள்ல ஒருத்தரை கொண்டு போய் நாங்க அல்லாவுக்கு நிகர ஆக்குறதா இருந்தா அவருடைய சக்தி என்ன, வல்லமை என்ன, ஆற்றல் என்ன, அவருடைய சைஸ் என்ன? சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செய்றீங்க. சாதாரண அநியாயமா அது? அதனாலதான் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வார்த்தைக்கு எங்களுக்கு அர்த்தம் புரியாது, இதை நாங்க ஆழமா சிந்திக்காது. இணை வைத்தல் தான் பாவங்களில் மிகப்பெரியது. இணை வைத்தல் தான் மிகப்பெரிய அநியாயம் என்று மார்க்கத்துல சொல்லப்பட்டது. ஏன் சொல்லப்பட்டுச்சு? நீங்க யாரோட கொண்டு போய் ஒப்பிடுறீங்க? யார முருகன் என்றான், கண்ணன் என்றான், என்ன இயேசு என்றான், அது என்றான், இது என்றான். இப்ப கிட்டத்தட்ட அந்த கலம்புல உங்களுக்கு தெரிந்தானே, கலம்புல மட்டும் இல்லை, நாட்டினுடைய பல பகுதியிலையும் வெள்ளம் வந்து பல பகுதிகள் அழிஞ்ச நேரத்தில் ஒரு வீடியோ கிளிப் வச்சு நான் பார்த்துட்டேன். ஃபுல்லா எஃபெக்ட் ஆன பகுதியெல்லாம் பார்க்குறாரு. ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார். என்ன? இயேசுவே இந்த மக்களை பாதுகாத்து விடுங்கள், இயேசுவே இந்த மக்கள். இயேசு யாரு? அவர் மனுஷனா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கான யஅகுலானி த்ஆம். அவரும் அவருடைய உம்மாவும் தின்று கொண்டு இருந்தாங்கன்றாங்க. என்னத்துக்கு தின்று கொண்டு இருந்தாங்க அல்லாஹ் சொன்னான்? அதை தின்றவனுக்கு பேர் வருமா இல்லையா? அப்ப சாப்பிட்டார்கள், மனுஷரம் கழித்தார்கள். இவர்கள்லாம் யாரு?
இவர்கள் மனிதர்கள், சாதாரண ஒரு படைப்பு. அது இந்த இயேசுவை கொண்டு போய் நீ அல்லாவோட ஒப்பிட்டா நீ இவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிறாய். சாதாரண அநியாயம் அல்ல இது, இது மிகப்பெரிய அநியாயம். இந்த மாதிரி கஷ்டமான துன்பமான நேரத்துல மனிதனுக்கு அபயம் அளிக்கும் சக்தி யாரிடம் இருக்கு? அது அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை கொண்டு போய் நீ இவன்கிட்ட கேட்டாயிடா. எனவே மிகப்பெரிய அநியாயம் இது. இயேசுவே இந்த மக்களுக்கு அபயம் அளிங்கள். இயேசுவே, இயேசு யாரப்பா? இன் ஹுவ இல்லா அப்துன், அல்லாஹ் சொல்றான். அவர் ஒரு அடிமைதான். நாங்கள் அவருக்கு அருள் செய்திருந்தோம். சாதாரணமா எங்களால் அருள் செய்யப்பட்ட ஒரு மனிதனே அன்று அவர் கடவுள் சக்தி எல்லாம் உள்ளவர் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்திருந்தான். ஏன்னா அதாவது களியால் என்ன செய்வாங்க, பறவை ஒன்று செய்வாங்க, செஞ்சு ஃபூடு ஊதுனாங்கன்னா அது உண்மையா பறவையா என்ன செஞ்சிடும், மாறிடும். இந்த சக்தியை சொல்லும் போது என்ன சொன்னாங்க, பீதுனில்லா, அல்லாஹ்ட நாட்டத்தை கொண்டு தான் நான் உங்களுக்கு அது பறவையா மாறுறது. மௌதா, இறந்தவர்களை நான் உயிர்ப்பித்து காட்டுவேன். அது நானா செய்யறதா சொன்னாங்க. பீதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. உங்க வீடுகள்ல நீங்க எதை சேர்த்து வச்சுக்கிறீங்க, எதை நீங்க திங்கிறீங்க என்றதை நான் சொல்லுவேன்டாங்க. எப்படி சொன்னாங்க? சொன்னாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. அவை என்னத்தை செஞ்சாலும் அவை எதையும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி சக்தியை கொண்டு செய்ய முடியாத ஒரு இயேசுவை கொண்டு அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல கொண்டு போய் இது வச்சா இது அநியாயமா இல்லையா? அதனாலதான் மார்க்கம் இணை வைக்கிறது என்ன சொல்றது, மிகப்பெரிய. அதனால தான் நான் சொல்றேன், நீ என்னத்தை செஞ்சாலும் சரி, என்ன அட்டகாசத்தை பண்ணாலும் சரி, இதை செய்யாம வாயிட்டா. அதான் ஹதீஸ்ல என்ன வந்துச்சு, பூமி நிரம்பும் அளவுக்கு பாவம் செய்தாலும், பூமி நிரம்புற அளவுக்கு ஒருத்தன் பாவம் செய்யறானா இருந்தா யோசிச்சு பாருங்க. பாவத்துல எதையாவது விட்டுருப்பானா? தேடி தேடி என்ன செஞ்சிருப்பான்? எல்லா பாவத்தையும் அவன் செய்யாத பாவமே இருந்திருக்கான். ஏன்னா பூமி நிரம்பும் அளவுக்கு என்ன பாவம் செய்து விட்டு என்னிடம் வருகிறான், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வருகிறான். நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அதே அளவு மன்னிப்போடு அவனை சந்திக்க தயாராகிறான். உபாதி, நான் பொருட்படுத்த மாட்டேன். உன்னுடைய அனைத்து பாவங்களுக்கும் நான் என்ன செய்வேன், மன்னிப்பை வழங்கி விடுவேன். யாரும் போய் அல்லாட்ட வந்து அவன் செய்யாத அட்டகாசம் இல்லை, நீ இருக்கியா அல்ல அவனை போய் மன்னிச்சாயிட்டு அல்லாட்ட இந்த கேள்வி கேட்கிறார். எங்களாக கேட்பாங்களே இல்லையா, உங்களுக்கு ஆள் கிடைக்கலையா, அவனையா போய் நீங்க என்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது மனுஷன்ட்ட கேட்கலாம். இந்த கேள்வியை போய் அல்லாட கேட்கிறாரு. அவனுடைய விருப்பம். தான் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். அது முழுக்க முழுக்க அவனுடைய அதிகாரம். ஹதீஸ்ல என்ன வருது, ஒரு நல்ல மனிதர், நபி அவங்களே சொல்றாங்க, நல்ல மனிதர் பாவம் செய்த ஒரு மனிதனை பார்த்து சொன்னாராம், பாவி உனையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்டான்னு சொல்லி இவருக்கு பாவத்துல வந்த விரக்தியில என்ன செஞ்சாரு, குமிரிட்டாரு. நபி அவங்க சொல்றாங்க, இந்த நல்ல மனிதன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான், அந்த தீய மனிதனை மன்னித்தான். ஏன்? அல்லாஹ் உன்னைய மன்னிக்க மாட்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ அல்லாஹ்வுடைய ஏஜென்டா? நீ நினைச்சா உனக்கு யார் இந்த சக்தியை தந்தது அல்லாஹ் உன்னைய மன்னிக்க மாட்டான்னு சொல்றதுக்கு? எனவே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிக்கிறது தண்டிக்கிறது முழுக்க 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 அவனுடைய உரிமை. அதுல யாரும் என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது. ஆனா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னது என்னது, அவனுக்கு இணை வைப்பதே என்ன செய்ய மாட்டார். இப்ப நாங்க அன்றைக்கு எங்களோட ஹாஜிமாத்த ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி? ஒருத்தர் நபி அவர்களை மறுக்கிறார், இறை தூதர் இல்லைன்னு மறுக்கிறார், அல்லது மறுமையினால என்ன செய்யறாரு, மறுக்கிறாரு. சரி, இவர் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்கும். ஹாஜிமார்ல ஒரு ஆள் சொன்னார், எஸ் அல்லாஹ் மன்னிப்பான். எப்படி சொன்னீங்க மன்னிப்பான்னு சொல்லி? அல்லாஹ் தான் சொல்லிட்டாரு, இணை வைக்கிறத தவிர மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன். இணை வைக்கிறத தவிர மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறாரா இல்லையா? இல்லைங்களா? எஸ் சொல்லிதான் இருக்கிறான். இல்லைங்களா? சோதரர் பாருங்க, இது என்ன அந்த ஒரு குறை அறிவுன்னு சொல்லுவோமா இல்லையா? குர்ஆன்ல ஒரு பகுதியை மட்டும் பிடிச்சோ நிற்கிறது இல்லை. இதே குர்ஆன் தான் சொல்லுது வேறொரு ஆயத்துல, இன்னல்லதீன கஃபரு, யாரெல்லாம் நிராகரித்தார்களோ. நிராகரிக்கிறதுல மெயினான நிராகரிப்பு என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரிக்கிறது தான். மறுமையினால நிராகரிக்கிறது. இப்ப மக்கத்து காவிர்கள் இவர்களை பார்த்து குர்ஆன் குல்யா ஐயோஹல் காஃபிரூன்னு சொன்னதா இல்லையா? ஏன் சொன்னது குல்யா ஐயோல் காஃபிரூன்னு? அவங்க அல்லாஹ்வை நம்பிதானே இருந்தாங்க, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டுதானே இருந்தாங்க. ஏன் குல்யா ஐயோல் காஃபிர்னு காரணம் என்ன? நபியை மறுத்தார்கள், மறுமையை மறுத்தார்கள், குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்க மறுத்தார்கள்.
அவங்க மறுத்த 3 பிரதானமான அம்சம் இது மார்க்கத்துல பெருசு. இந்த 3ஐயும் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். எனவேதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? காபீர்களே அப்படின்னு அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்றான், யாரெல்லாம் காபீராகி விட்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் போன்று சொத்து இருந்தாலும் அதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தாலும் நரக தண்டனையிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக அது அனைத்தையும் கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்றான், மாத்துக்கும் விலவினும் அவர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதை விட்டும் அவர்கள் வெளியேற போவதும் இல்லை. அப்ப எனவே ஷிர்க்கு மாதிரி தான் குஃபுரும் என்ன, நிரந்தர நரக தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு பாவம் அது. அப்ப எனவே அல்லாஹ் ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிப்பான்னு சொன்னா உண்மைதான். ஆனா குஃபுர் எக்ஸெப்ஷன் அதுல இருக்கு. ஏன் குர்ஆனுடைய வேறு ஆயத்துக்கள் குஃபுரையும் என்ன செய்யுது? நிரந்தர நரக தண்டனைக்குரியதாக ஆக்குகிறது. அப்ப எனவே பாவங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஒரு மனிதன் மறுமையில வருகை தந்தால் அவன் நாடினால் என்ன செய்வான்? நபி அவங்க சொல்றாங்க, உலகம் நிரம்பும் அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் இணை வைக்காது நீங்கள் வருகை தந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை மன்னிப்பான். ஆனா இந்த ஹதீஸை படிச்ச உடனே நாங்கள் குறுக்கால விளங்குறேன்னு சொல்லுவாங்களே, சிலார்கள் எடுத்தோடனே அப்படின்னா நாளையில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நாளையில இருந்து எல்லா ஜராவையும் என் நல்லா தான் மன்னிப்பேன்னு சொல்லிட்டானே எல்லாத்தையும். சகோதரர்களே, இதே குர்ஆன் இதே ஹதீஸ் தான் பாவங்கள் இருந்து எங்களை எச்சரிக்கையும் செய்கின்றது. அப்படியா இல்லையா? பாவங்கள் இருந்து எங்களை எச்சரிக்கையும் இதே குர்ஆன் இதே ஹதீஸ் தான். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னா, வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ்வை நீங்க இழிச்ச வாயனா நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் தானே பார்த்துக்கொள்ளே சமாளிச்சு கொள்ளே. சிலாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, மனுஷன்ல தான் அவருக்கு பயம், அல்லாவா அது எங்கட அல்லாஹ் தானே. என்ன பாத்தீங்கன்னா என்ன கியாமத்தினால கேள்வி கணக்கு இருக்கு, உங்களுக்கு கபூர்ல கேள்வி கணக்கு இருக்குட்டா எந்த அளவுக்கு தைரியப்பட்டு பேசுனா அது சம்திங்கை கொடுத்து சமாளிச்சு விடுறான்றான். சம்திங்கை கொடுத்து என்ன செய்யணுமா? மலக்கு மாற சமாளிச்சுடா உலகலா கூப்பத்து இல்லா அப்படின்னா. அப்ப இதெல்லாம் வரட்டு என்ன தைரியம்? இது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வரட்டு தைரியம். பயப்பட வேண்டிய இடத்துல இவன் இப்படி வரட்டுத்தனமா பேசுன என்ன, இது ஒரு பெரிய கோளாறு. சரி, அப்ப பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்ன உடனே பாவம் செய்வதற்கு அது தூண்டுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய விசாலமான கருணையைத்தான் அது காட்டுகின்றது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிப்பான் என்ற கருணையை காட்டுது. அதுக்காக நீ பாவம் வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லல. காரணம் என்ன? இதே குர்ஆனும் ஹதீஸும் தான் பாவங்கள் இருந்து விலகி வாழுமாறு என்ன செய்கின்றது? எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது. நபி அவங்க சொன்னாங்க, யார் பிறருடைய பூமியில் ஒரு ஜானை, ஒரு ஏக்கர்னு சொல்லல, ஒரு ஜானை அபகரிப்பானோ கியாமத்து நாளில் அல்லாஹ் பூமியில 7 மூலத்தை கிள்ளி என்ன செய்வான்? அவன் கழுத்துல போடுவானா. இது எவ்வளவு கஷ்டத்துல இருப்பான். பூமியை கழுத்துல போட்டா என்ன ஆகும் மனுஷனுக்கு? அது என்ன, ஒரு ஜான் அபகரிப்பவனுக்கு. அப்போ ஒரு ஏக்கர் அபகரிச்சவனுக்கு வேண்டிய பல ஏக்கர் கணக்க தனக்கு சொந்தமாக்கிட்டான், யார்ட்டையும் கேட்காம பார்க்காம. அரசாங்கத்துல சொத்து இவர் எல்லாத்தையும் தன்னை பேர்ல செஞ்சுட்டாரு, எழுதியது. இன்னைக்கு பாருங்க, இந்த ஊழல்கள் வெளியாகுது விசாரணையில. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் அடிச்சுக்கலாம், கோடி கணக்கில் அடிச்சுக்கலாம். யாருடைய சொத்துக்கள், யாருடைய செல்வம்? ஆனா மக்களுடைய சொத்து செல்வம் கோடி கணக்கில் சர்வ சாதாரணமா சொந்தமாக்கி கொண்டாச்சு. சொந்தமாக்கி அவருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பரம்பரைக்கு உருப்படுவீங்களா நீங்க? எனவே சகோதரர்கள், ஒரு ஜானுக்கு இவ்வளவு பெரிய எச்சரிக்கை தான், ஒரு ஏக்கருக்கு என்ன ஆகும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னும் சொன்னார்கள், யார் பிறருடைய சொத்தை அபகரிப்பாரோ சொன்னாங்க அவங்க, முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய சொத்தை இவன் அபகரிப்பானோ அல்லாஹ் சொர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கிடுவான். அவன் ஒரு சாபி கேட்கிறான், யாரும் சொல்லலாம், ஒரு கொஞ்சம் அளவு இருந்தாலும் அதே சென்டென்ஸ் தான் கேட்டாங்க. கொஞ்சமா இருந்தா அபகரிச்சது பெருசா இல்லை. இவர் போய் என்ன செய்யல, ஒரு பெரிய ஒரு ஓட்டம் எடுக்கல, சின்ன ஒரு மாங்காய் எடுத்துட்டு வந்தீங்க. சில சகோதரர்களுக்கு களவு, சகோதரர்களே சாதாரணம். எங்களோட அஞ்சிக்கு வந்து ஒரு ஆஜி சொன்னாரு, அது அவங்க தெரிஞ்சுட்டாரு. அவர் எப்ப பக்காலாக போனாலும் எதையும் சாப்பிட போடாம வரவே மாட்டாராம். எப்ப பக்காலாக போனாலும் போலவே எனக்கு பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, எப்ப பக்காலாக்கு போனாலும் எதையாவது ஒன்று சாக்கில் போட்டு தான் வருவேன். என்ன நினைச்சேன் அப்படி செஞ்சு சொன்னார், நான் இதை எடுக்கிறதால அவனுக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? எப்படி? அப்ப என்ன விளங்கி வச்சுக்காட்டா, ஏழைகள்கிட்ட தான் திருக்கிறது கூடாது, பணக்காரனை திருட்டா பரவாயில்ல.
நான் இதை எடுக்கிறதால அவனுக்கு என்ன நஷ்டம், அப்படித்தான் நினைச்சாராம். லா ஹவுல பாருங்க, அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சமாக இருந்தாலுமா, வலவ் கான யஸீரன் கேட்கிறார், கொஞ்சமாக இருந்தாலுமா. நபி சொன்னாங்க வலவ் கதீபன்றாங்க. கதீப்ன்றது இந்த மிஸ்வா குச்சி, மிஸ்வா குச்சிக்கு தானே, இந்த மிஸ்வாக்கு குச்சினோட அளவாக இருந்தாலும் சரி. அப்ப டூத் பிரஷ் அதோட பெருசா இல்லையா, டூத் பேஸ்ட் அதை விட பெருசா இல்லையா. பாருங்க, அப்ப சிறிய அளவா இருந்தாலும் திருட்டு வந்தா என்ன, அது பயங்கரம் தான். எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்கள், பாவங்கள் செய்வதை அந்த ஹதீஸ் தூண்டுவதாக யாரும் தவறாக விளங்கிடக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய விசாலமான கருணையைத்தான் காட்டுகின்றது. அதே நேரத்தில் அதே குர்ஆன் ஹதீஸ் தான் தீமைகளிலிருந்து விலகி வாழுமாறு என்ன செய்திருக்கிறது, எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே வாழ்க்கையில நாங்க முதல் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன, பாவங்கள் நடைபெற்றாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பாவம் மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. அல்லாஹ் அல்லாத பேரை எவரிடத்திலையும் பிரார்த்தனை செய்து துவா கேட்கிறதோ, நேர்ச்சை செய்வதோ, அறுத்து பலியிடுவதோ விளைஞ்சா இந்த மாதிரியான அமல்களை இபாதத்துகளை வேறையே, அது இஸ்லாத்தில் மிக பெரும் பாவம், மிக பெரும் அநியாயம். காரணம் என்ன, நாங்க யார் அல்லாஹ்வுக்கு இணையாக்கினமோ அவரை கொண்டு போய் நாங்க அல்லாஹ்ட எந்த இடத்துல வச்சுட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ் யார், அவனுடைய அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, இவன் யாரு, அப்பாவி ஒரு மனுஷன், எங்களை போல என்ன ஒரு சாதாரண ஒரு மனிதன். எனவே மிக பெரும் அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அதிலிருந்து வாழ்க்கை என்ன செய்யணும், இதை சிறு வயசிலேயே நாங்களும் படித்து பிள்ளைகளும். லுக்மான் நபியுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி அல்ல, ஒரு ஞானி, அறிவாளி. அவர் முதல்ல மகனுக்கு செஞ்ச உபதேசத்தை அல்லாஹ் என்ன சொல்றார், யா புனை, என் அருமை மைந்தனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத இந்த வினை வைக்கிற பாவம் பயங்கரமானது என்றது பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், படிச்சு கொடுக்கணும். பிள்ளைகள் அது விளங்கி இருக்கிறாங்களா என்றால் வளர்க்கப்பட்டிருக்கிறார். எனவே இதை கற்றுக் கொடுப்பது நேரடியாக தனக்கு விஷயம், நாங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நாம் படித்ததிலிருந்து பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் மாற்றி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا